ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ சாமானும் எப்போவுமே நீங்கள் கழுவுறது தான். கழுவி நானும் ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுட்டு சுற்றி முற்றி பார்த்து வேறு ஏதாச்சும் வேலை பெண்டிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு கிச்சனில் பார்த்தபோது இந்த சிம்லியுடைய புகை போய் ஆயிலெல்லாம் போய் ரொம்பவே கெலிஜாக அது பார்க்குறதுக்கே பிச்சு பிச்சுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. தொடிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஃபீல் தொட்டு அதை எடுத்து வாஷ் பண்ணி திரும்ப இருந்த இடத்துலையே கொண்டு போய் நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீனாக பெருக்கி துடைச்சிட்டு, ஏன்னா சாமானை கழுவுறது வீடியோ என்னால் போட முடியும், பட் ரொம்ப லாங் வீடியோவாக ஆகிடும். அதனால் நான் சாமானை வாஷ் பண்ணி வச்சுட்ட பிறகு தான் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு இந்த மணி பிளான்ட்டெல்லாம் தண்ணியெல்லாம் சேஞ்ச் பண்ணி திரும்ப இருந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடுறேன். என்னோடய மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிடுச்சு. ஈவினிங் ஒரு 4:30 போல் ஃப்ரைடே அதுவும் மாதாவுக்கு விளக்கு ஏற்றலாம்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நான் இப்படி தாங்க ஏற்றுவேன். கிறிஸ்மஸ், ஈஸ்டர், நியூ இயர், கல்யாண நாள், பிறந்த நாளெல்லாம் வரும்போது ரொம்ப கிராண்டாகவே நான் விளக்குங்க ஏற்றி நான் மாதாவை கும்பிடுவேன். இது ஈவினிங் 4:30 போல் தண்ணி தெளித்து வாசலில் கோலம் போட்டுட்டு ஆல்ரெடி நான் விளக்கு ஏற்றிட்டேன். சும்மா ஒரு இதுவாக உங்களுக்கு காட்டுறேன். நான் வாசப்படியில் ஏன் அந்த மாதிரி சின்ன கம்பளி துண்டு போட்டு வச்சுக்கிறேன்னா, எங்கள் ஜோயிமா இருக்கிறாங்க இல்லைங்களா, அங்கே தான் போயிட்டு டாய்லெட் பண்ணுவாங்க. அதனால நான் வேறு மேட்டு போட்டால் எப்படியும் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் அந்த மேட் தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். நைட்டு டின்னரு, அதுக்காக கீரை க்ளீன் பண்ணின்னு இருக்கிறேன். கீரை குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வ்ளாகில் கீரை குழம்பு இதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். இது எப்படி ஃபோல்டு பண்ணி அப்படியே கொண்டு போய் நான் டஸ்ட்பினில் போட்டுடுவேன். ஏன்னா இங்கே மாடுங்க கிடையாது. போனால் நான் ரோடை தாண்டி தான் போகணும். அதனால நான் டஸ்ட்பின்லேயே போட்டுடுவேன். உப்பு போட்டு நல்லா கீரையை 3 டைம் 4 டைம் அலசி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நான் ஊற வச்சுட்டு போயிட்டு அந்த இன்னும் கொஞ்சம் கீரையே இருக்குது, அது நெக்ஸ்ட் டைம் செய்யலான்னு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இவ்வளோ கீரையை செகண்ட் டைம் க்ளீன் பண்ணதை இதை மடித்து கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருப்போகிறேன். இந்த கொஞ்சம் கீரை நெக்ஸ்ட் டைம் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். அத்தையும் ரெடி பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது உப்பு போட்டு திரும்ப நான் அலசி ஏன்னா அதை குட்டி பூச்சி இருக்கோங்கோ, நம்மளுக்கு தெரியாமல். கீரை உடம்புக்கு நல்லது தாங்கோ, ஆனாலும் அதில் கூட குட்டி பூச்சிங்க இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா 2-3 வாட்டி அலசி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் மாமியார் அலசும் போது இந்த மஞ்சாத்தூள் கூட போட்டு அலசுவாங்க, பட் நான் வெறும் உப்பு போட்டு அலசி எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே செய்கிற கீரை குழம்பு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கீரை ரொம்பவே ஏன் நான் கீரை ரொம்ப ஆசைப்பட்டு நான் ரொம்ப வீக்லி 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் கூட நான் வீட்டில் கீரை குழம்பு ரெடியாக இருக்கோங்க. ஏன்னு சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா எங்கள் பொண்ணுக்கு ஸ்கூலில் செக் பண்ணி பார்த்துட்டு கண்ணாடி கொடுத்துருக்குறாங்க. அவங்க கீரை தொடுறதே கிடையாது எங்கள் பொண்ணு. ஆனாலும் கீரை குழம்பு தான் சொன்னேன் நீங்கள் லாஸ்ட் டைம். எங்கள் பசங்களுக்கு எது பிடிக்காதோ அதை நானே தான் எங்கள் பசங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன். கீரை குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் 2 கிண்ணம் பருப்பு போட்டிருக்குறேன். ஒரு சின்ன போல் ஒரு ஃபுல் பூண்டு உரித்து போட்டிருக்குறேன். பாதி வெங்காயம், 3 தக்காளி. இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த தக்காளியில் கூட அந்த என்ன சொல்கிறதுங்க சீடு இருக்குது இல்லைங்களா, அது கூட ரொம்ப ஆட் பண்ணிக்க மாட்டேன். அதை கூட ஏன் கட் பண்ணிட்ட பிறகு நான் போய் கழுவுறேன்னா, அதில் இருக்கிற சீடு கூட வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு தான் நான் க்ளீனாக கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இதில் இந்த கீரையை நல்லா ஃபைனாக கட் பண்ணி, இப்போ நம்ம பொரியல் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிலர் அப்படியே போட்டு கடைவாங்க. நான் எப்போவுமே பொரியல் பண்ணாலும் சரி, குழம்பே பண்ணாலும் சரி, நான் நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட்டு தான் செய்வேன்.
ஆல்ரெடி கொஞ்சம் கீரை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாட்டி நான் உங்களுக்கு செய்யும்போது பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நல்லா ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அரிசியும் ஒரு பக்கமாக கழுவி உல வச்சுட்டேன் நான். கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போது கீரை குழம்பு பண்ணியாச்சு, ரைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடிச்சிக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷு நான் வெஜிடபிள் ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருள் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக. நம்ம சிக்கன் எப்படி இருக்குங்க டேஸ்ட்டு, அந்த மாதிரி அந்த கிரேவிலே நம்ம அவ்வளோ சப்பாத்தி சாப்பிட்லாம். பிடிச்ச மாதிரி நல்லா வயிறுப்பி திருப்தியாக சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெஜிடபிள்ஸ் சேர்க்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அங்கே எடுக்கணும்னு பாருங்கள், எல்லாம் உலக்க வச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கீழே ஊற்றிச்சு. பட்டை லவங்க ஏலக்காய், எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை லவங்க ஏலக்காய் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, 2 வெங்காயம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. கொஞ்சமாக உப்பு போட்டு இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அரிசியை வெந்துடும். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலாங்க ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்ட பிறகு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கின பிறகு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா பவுடர் ஒரே ஒன்று 10 ரூபாய் தான் அது. அந்த பவுடர் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இப்போ ஆட் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு, மெயின் வந்து பீனஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா கலரி கொடுத்துட்டு 3 விசிலுங்க நல்லாவே வெந்துடணும். அப்போ சப்பாத்தி வந்து நம்மளுக்கு வந்து தொட்டு சாப்பிடும்போது பீன்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன். நல்லா ஒரு 3 விசில் 4 விசில் விட்டுடுங்க. தண்ணி வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே நான் ஊற்றுறேன். அது 1/4 லிட்டர் தண்ணி இருக்கும். பீன்ஸ் வந்து 1/4 kg, உருளைக்கிழங்கு 1/4 kg, 1/4 லிட்டர் தண்ணி மெஷர்மெண்ட்டு கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சாத்தூள், ஒரு குழிக்கரண்டி 4 ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, அது மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு இப்போ இந்த பீனஸும் உருளைக்கிழங்கை வந்து ஒரு 4 விசில் வச்சு நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த பக்கம் வந்து கீரை வந்து வெந்துன்னு இருக்குது இல்லைங்களா, ரைஸும் வெந்துச்சு. ரைஸ் வந்து நான் வெடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கீரை குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு காட்டுறேன்.
கீரை வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நீங்கள் கீரை கடையும் போது கீழே மட்டும் கலக்கினே இருக்காதீங்க, கடைஞ்சி கொடுக்காதீங்க. கீழத்துலேருந்து மேலே வரணும். கீழத்துலேருந்து மேலே வந்தால் உங்களுக்கு அந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு கொடுத்துரும். அது கூடவே வந்து உப்பு போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ நான் கடையும் போது நீங்கள் பார்க்குறீங்க தானே, கீழேருந்து மேலே வருவேன், திரும்ப கீழே போயிட்டு திரும்ப மேலே வருவேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு கொடுக்கும். எங்கள் அம்மாலாம் வந்து சட்டியில் ஊற்றி சட்டியில் கடிவாங்க. ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இப்போ இருக்கிறவங்க யாருங்க சட்டியில் கடிகிறாங்க? ஏன்னா இப்போ இருக்கிற காலத்துக்கு மடன்னு சமைச்சா தான் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட முடியும். இது நான் நைட்டு சமைக்கிறேன் இல்லைங்களா, அதனால என்னால் கரெக்டாக எல்லா பொருளும் எடுத்து வச்சு சமைக்க முடியல. நான் அப்படியே டைரெக்டாகவே சமையல் பண்ணியிருந்துருக்குறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கிறேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு தாளித்த உடனே நான் இது எல்லாமே அதில் ஆட் பண்ணிடுவேன். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கடைஞ்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா கீரையை, அதில் நான் ஊற்றிட்டேன்னா இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் நான் இதில் ஆட் பண்ணுவேன். என்னுடைய வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் மிளகாத்தூள் இது வந்து பச்சை மிளகாய் போடுவேன். பச்சை மிளகாய் போட்டு செய்யும்போது இப்போ இப்போத்துக்கு வெயில் சீசனுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணாமல் செஞ்சால் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. அதனால தான் மிளகாத்தூள் போடுறேன். ஒரே ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு இப்போ அந்த கீரை குழம்பு எடுத்து ஊற்றிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு கீரை வந்து ரொம்பவே நல்லது. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இந்த மாதிரி கீரை குழம்பு பண்ணும்போதும் அதில் வந்து எதனா ஒரு கொண்டக்கடலை, இல்லை காராமணி, இல்லை பச்சை பட்டாணி, ஏதாச்சும் ஒரு கல்லை வந்து ஆட் பண்ணி செஞ்சால் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்படியே கல்லை வந்து நம்ம தனியாக செஞ்சோம்னா மசாலாலாம் வச்சு செய்யணும், பசங்களுக்கு அது வந்து பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து போட்டு செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் ஆட் பண்ணி செஞ்சு காட்டுறேன். கொஞ்சமாக புளி போட்டு கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்தில் வந்து சாப்பாடும் வச்சுட்டேன். பாருங்கள், கொழும்பு வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நான் மூடி போட்டேன்னா அந்த நெய்யில் அது கம்மன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த பக்கம் வந்து நம்ம பீனஸும் உருளைக்கிழங்கும் செஞ்சோம் இல்லைங்களா, இப்போ அதை வந்து டேரெக்டாக வந்து நம்ம கடாயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக ட்ரை பண்ணி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து கடாய் வந்து ஆல்ரெடி ஹீட்டுக்கு வச்சுட்டு தான் இருக்கிறேன். இப்போ வந்து அதெல்லாமே எடுத்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். கீரை குழம்பு காம்பினேஷன் அவ்வளவோ நல்லா இருந்துச்சு. இது வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. வீட்டில் எப்போவுமே பீன்ஸ் இருக்கும், உருளைக்கிழங்கு இருந்தே இருக்கும். ஒரே ஒரு கிளாஸ் தாங்க தண்ணி ஊற்றுனேன். பாருங்கள், அதுவே ஒரு கிரேவி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டாலும் இது வந்து ஒரு கொழும்பு மாதிரியே ஆகிடும் நம்மளுக்கு. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இது வேணும். அதனால்
இதை கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி நம்ம இறக்கிடலாம். இறக்கும் போது வந்து கொஞ்சமாக இது வந்து நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகட்டோங்க. ட்ரை ஆன பிறகு தான் நம்ம ஆஃப் பண்ணோம். ஏன்னா இப்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அது ஃப்ளாப் ஆகிடும். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ கொழும்பு டைமில் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணுங்க. இது மேலே வந்து வெந்தயக்கீரை ட்ரை இல்லைங்களா, அதை வந்து நல்லா கொஞ்சம் போட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். பாருங்கள், கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் கலரி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை, பீன்ஸோ சேர்ந்து செஞ்ச ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.